ஹாய் ஃபோக்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் எத்தனை விதமாக லவ் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னே பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பழகனே பிடிக்கும், ஒரு சில பேர் சைல்டு ஃப்ரெண்ட்ஸால் திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் பார்க்காம பேசாமே கூட லவ் பண்ணுறாங்க, சில பேர் அத்தை பொண்ணு அந்த மாதிரி கூட இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சினாரியோ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆகுது. அதாவது ஒரு பையனுக்கு வேறு பொண்ணோடையும் அந்த பொண்ணுக்கு வேறு பையனோட பிரேக்கப் ஆகுது. அந்த ரெண்டு பிரேக்கப் ஆன பர்சனும் பையனும் பொண்ணும் ஒரு மீட் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பாசிபிலிட்டியாக இருக்கும்? லவ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இப்போது நடந்திருக்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நான் பார்க்குறேன். மாற்றம் வேணும்னு நினைக்கிற தமிழ்நாடு ஒரு பிரேக்கப்லேருந்தும், மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற விஜய் ஒரு பிரேக்கப்லேருந்தும், ரெண்டு பிரேக்கப் ஒன்று சேரும்போது அது ரிசல்ட்ஸில் காமிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனியும் ஸோ இன்னும் அசம்பிளியில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க காலையில் இந்த நியூஸ்லாம் இன்னும் மெஜாரிட்டி வரல. ஸோ என்ன பண்ண சொல்லணும்னா, கவர்னர் இனிஷியேட் பண்ணுவாங்க. யாருக்கு வருவாங்க தெரியல. சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல்லேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற கவர்னர் யாராவது வர மாதிரி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதிகமாக வாங்கியிருக்கிற கட்சியை கூப்பிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவாங்க. அவரால் பண்ண முடியல அப்படின்னா அவர் டைம் கொடுப்பாங்க. அவரால் பண்ண முடியலன்னா அப்படி இல்லைன்னா செகண்ட் அதிகமான கட்சியை கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. அவங்களாலையும் பண்ண முடியல அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் நடக்கும் 6 மாதத்துக்கு. 6 மாதம் கழிச்சு ரீஎலெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக். இந்த எலெக்ஷனோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படியெல்லாம் ஓட் கவுண்ட் நடந்தது, அதோட ப்ரோட்டோகால்ஸ் என்ன, இதெல்லாம் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே, அதற்கும் டிவி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, வாட் ஐ லைக் மோஸ்ட் அபவுட் டிவிகே இஸ் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தாங்க. சான்ஸே இல்லை. நான் ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் உடைய ஒரு ஆள் தான். ஆனால் நான் விஜய் இருந்திருந்தாலும் இல்லை விஜய் ஒரு ரசிகராக இருந்திருந்தாலும், அதை தாவைக்கு ரசிகனாக இருந்திருந்தாலும், இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்திருக்குமோ கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. எப்படின்னு எனக்கு தெரில. அது அந்த இது ஒரு லெசனாகவும் பார்க்குறேன் இருக்கிற எல்லாருமே. எப்படி ஒரு ஜஸ்ட்டு ஒரு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒரு பார்ட்டியை வச்சு ஒரு இப்போ 67 ஆரம்பித்தாங்க டிஎம்கே, 33 26 59 இயர்ஸ், 59 வருஷமாக அசைக்க முடியாத ஒரு 2 மாபெரும் கட்சியை அசைச்சு பார்க்க முடிகிற அளவுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கடைப்பிடிக்கலாம்.